கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேலை செப்பு கையிலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதில் ரத்னமணி அணி பொன்மாலை செச்சை கமலு மனமார்க்கடப்பம் அணிவோனே தருணம் இறையா மிகுத்த கனமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முத்தி பரகதியோ நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நைத்த வடிவேள அருணதல பாத பத்மம் அதுநிதமுமே துதிக்க அரிய தமிழ் தானழித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தில் முருகோனே அழக திருவேரகத்தில் முருகோனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுவனதா பேசுகிறேன். இன்று தைப்பூசம். இந்த தைப்பூசத்தில் உங்களுக்கே தெரியும், கண்ணப்பெருமான் சக்தி அம்மைக்கிட்டேருந்து வேல் வாங்கிய ஒரு அற்புதமான நாள். இன்னும் நிறைய விசேஷங்கள் இன்றைக்கி உண்டு. இன்று நாம் பார்க்க இருப்பது சித்தாந்த செம்மல் திருவாவூடுதுறை ஆதீன சமய பரப்புனர் சிவத்திருமதி கோமதி திருநாவுக்கரசு அம்மையார் அவர்கள் பழனியில் தைப்பூசத்துக்காக நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த நிகழ்வில் அம்மா நேற்று பேசிய நிகழ்வோட நிழல் பதிவு நாம் பார்க்கவிருக்கிறோம். அம்மாவுக்கு அவர்கள் கொடுத்த தலைப்பு திருப்புகழ் இன்பம். அந்த தலைப்பில் ரொம்ப அற்புதமாக அம்மா பேசியிருக்காங்க. வாங்க இன்றைக்கி அம்மாவோட சொற்பொழிவை கேட்டு அருள்மிகு பழனி தண்டாயுதபாணியின் அருளை பெறலாம். என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி சுவனதா. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மண்ணுலகத்திலே பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுத கண்ணுதல் ஒளியதோர் கடிற்று மாமுக பணவன் மலரடி பணிந்து போற்றுவோம். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகையே முகன் நம்பியே என்னுடைய தன்னை கால் எப்பொழுதும் நம்பியே கை தொடுவேனா. பூவுலகில் பக்தர்களை காத்தருட வேண்டிய ஸ்ரீ விநாயகர் தத்துவம் முதலாகவும் முழுமுதல் பரம்பொருளாகவும் எழுந்தருளை அருள்வாகிறார். அந்த ஆணைமுக பெருமானின் பாத கமலங்களுக்கு பரவோடி நமஸ்காரங்களை கூறி இத்திருக்கோயிலே அமர்ந்து அருளாட்சி புரியும் தண்டாயுதபாணியினுடைய திருவடிகளை வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி பழனி திருக்கோயிலினுடைய இணையாணையர் அவர்களுக்கும் தக்கார் அவர்களுக்கும் ஆலய பணியாளர்களுக்கும் வருகை புரிந்திருக்கும் முருக பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் உள்ளத்திலே சைதன்யமாக சுடர்விடும் பேரொழியை வாழ்த்தி வணங்கி அருமையான ஒலிபெருக்கியை கொடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்து நம்முடைய சிந்தனைக்குள்ளாக நாம் சொல்வோம். யாமோதிய கல்வியும் எம்மறிவோம் யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவன் கண்டதினார் போமேர்மயல் போயரவை புணர்வே நாமே நடவீர் நடவீர். இன்று நம்முடைய சிந்தனை திருப்புகழ் இன்பம். எதை எதையெல்லாமோ இன்பம் இன்பம் என்று அதற்பின்னால் நாம் அலைகிறோம். அந்த இன்பங்கள் எல்லாம் நமக்கு பேரின்பத்தை தருமா? புலன்களால் கிடைக்கக்கூடிய இன்பங்கள்
அது எவ்வளவு பெரிய பாதா அல்வாவாக இருந்தாலும் தொண்டைக்கு கீழே போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அதுபோல கண்களால் காணக்கூடிய காட்சிகள், காதால் கேட்கக்கூடிய அந்த இன்பங்கள் எல்லாம் ஒரு சில நொடிகளுக்குத்தான். ஆனால் முழுமையான இன்பம் எது அப்படின்னா எம்பெருமானுடைய கருணை. அவன் கருணையை பெற அவனுடைய புகழை பாடுவதை தவிர வேறு எது இன்பமாக இருக்க முடியும்? அதிலே திருப்புகழ் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நூலானது எம்பெருமானே வலிய வந்து அருணகிரிநாதரை ஆட்கொண்டு அவரிடம் புகழை பாடும் என்று சொல்ல அவரே பாடிய அந்த நூல்தான் திருப்புகழ். அதல்லவா இன்பம். அது எப்படிப்பட்ட நூல்? தாவடி ஓட்ட மயிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏற்றிலும் பட்டதன்றோன்னு. திருப்புகழ் மேல மட்டும் இல்ல, அந்த திருப்புகள்ல அடியில இருக்க ஏற்ற கூட எம்பெருமான் அந்த தண்டாயுத வாணியினுடைய சிற்றடி பட்டது என்றால் அது எப்பேற்பட்ட ஒரு அருமையான நூல். அந்த நூலை யார் ஒருவர் படிக்கிறார்களோ அதுதான் இன்பம், அது நிரந்தரமான இன்பம், அது பேரின்பம் என்று நமக்கு கூறினார்கள். அந்த இன்பம் தான் எல்லா நேரங்களிலும் நிலைத்து இருக்கக்கூடிய இன்பம். அந்த திருப்புகழை யார் ஒருவர் படிக்கிறார்களோ அவர்கள் பதவியை தேடியோ புகழை தேடியோ நாமலையிலே பிறந்தவர் தான் அருணகிரிநாதர். நான் பரம் என்று நின்றவர் மத்தியிலே ஜோதியாக நின்ற பரம்பொருள் அண்ணாமலையார். நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலக்னிகாலாய மாலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நம என்று ஜோதி பிடமாக நின்றவர். அதன் பிறகு பொன்மலையாக கல்மலையாக இன்று மாறி இருக்கக்கூடிய அந்த மலையே சிவமாக உள்ளது. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய இடத்திலே பிறந்தவர் அருணகிரிநாதர். கல்வி அறிவு இல்லாததால் பள்ளிக்கே செல்லவில்லை, எனவே வேலை கிடைக்கவில்லை, வாழ்க்கையில கஷ்டம். இந்த நேரத்தில் ஒரு தொழுநோய் அவருக்கு வந்தது. அப்பொழுது ஊரில் உள்ளவர்கள் யாரும் அவரை மதிக்கல. அவருடைய செயலாலும் அவருடைய வறுமையாலும் அவருடைய நோயாலும் யாரும் மதிக்கல. நம்ம ஏன் இங்க இருக்கணும்? இப்படி நாம் மதிப்பில்லாமல் வாழ்வதை விட இறப்பதே மேல் என்று நினைத்து திருவண்ணாமலையில வல்லாத தேவன் கட்டிய கோபுரத்தின் உச்சியிலே ஏறி பல ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தினால் முருகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி வீழ்ந்தார். அப்படி வீழ்ந்தவரை பூச்சண்டை தாங்குவது போல அந்த கடவுள் தாங்கி அன்னைக்கு இந்த உலகிலே வாழ்வதற்கு தான் உனக்கு உரிமை உண்டே தவிர நீ இறக்க வேண்டும் என்றால் நான் விடுவேனோ? உன்னால் ஆக வேண்டிய செயல்கள் எவ்வளவு உள்ளது. அப்படிப்பட்ட நேரிலே இது போன்ற ஒரு நிலைமை உனக்கு எதற்கு என்று கேட்கிறார். காரணம் என்ன? இதே முருகப்பெருமான், இதே தண்டவாணி தெய்வம் ஔவையாரிடம் கேட்டது அரியது என்ன, பெரியது என்ன, இனியது என்னெல்லாம் கேட்ட அவர் கொடியது என்ன என்று
வரி வடிவேலோன் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினம் கொடிது இளமையில் வறுமை அதனினம் கொடிது ஆற்றவுணானோய் வறுமை கொடியது. அதுவும் சின்ன வயதிலே வறுமை வந்தால் அது மிக கொடியது. அதைவிட கொடியது ஆற்றவுணாத நோய். அப்படி என்ன நோய்? தொடுநோய். சுவாமி கிருபானந்த வாரியார் சொல்வார், இந்த நோயை பார்த்து எல்லா நோயும் தொடும், அதனால் தொடுநோய் என்று கூறினார். அவரை தாங்கி நிறுத்தி ஆட்கொண்டார் பரம்பொரு. ஆட்கொண்ட பரம்பரர் சொன்னார், சும்மா இரு அப்படின்னார். சும்மா இரு என்று சொன்னவுடன் 12 ஆண்டு காலம் ஆடாமல் அசையாமல் இருந்தார். ஆமா, அவர் ஆட்கொண்டார். சும்மா இருன்னு சொன்னார். இதெல்லாம் உனக்கு என்ன தெரியுமா? நீ போய் பார்த்தையா அப்படின்னு கேட்டா, இதை அருணகிரிநாதரே தன்னுடைய பாடலிலே பதிவு செய்கிறார். அவர் சொல்கிறார், செம்மான் மகளை திருடும் திருட பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற எங்களுமே அம்மா பொருளொன்றாய் நிலனே. சும்மா இருன்னு சொன்னாரே, அப்படி நான் இருக்கும் பொழுது கிடைத்த ஒரு இன்பம், அது பேரின்பம் என்று கூறினார். 12 ஆண்டு காலம் வரைந்த கண்ணை கிடைத்த பெருமையை நான் எப்படியப்பா பாடுவேன் என்று கேட்கிறேன். அந்த நேரத்திலே அருணகிரிநாதருடைய நாவிலே தன்னுடைய கையிலே உள்ள ஞானவேலா ஓம் என்ற பிரணவத்தை எழுதி முத்து முத்தாக பாடு அப்படின்னு சொன்ன. ஓம் என்ற பிரணவம் இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கெல்லாம் காரணமாக உள்ளது. இந்த பிரணவம் அகர உகர மகர நாத பிந்து இந்த 5 கூட்டுத்தொகை இந்த பிரணவம். அந்த பிரணவ மந்திரத்தை ஞானவேல் அதால் எழுதுகிறார். வேலையுடைய அமைப்பு ஒரு பகுதி கூர்மையாக, ஒரு பகுதி விசாலமாக, ஒரு பகுதி நீளமாக இருக்கும். ஒருவனுடைய அறிவு கூர்மையான அறிவாக, விசாலமான சிந்தனை உடையதாக, ஆழ்ந்த அறிவாக இருக்க வேண்டும். அதை உணர்த்தக்கூடிய ஒரு சிம்பல் தான் அந்த வேல். அது ஞானத்தை தரக்கூடியது. ஞானம் என்றால் என்ன? அறிவின் தெளிவே ஞானம். யாருடைய அறிவிலே ஒரு தெளிவு ஏற்படுகிறதோ அதுவே ஞானம். நம்முடைய இடத்திலே வந்து நின்ற அந்த பழனி ஆண்டவர் ஞான பண்டிதன் அல்லவா? அதனால் அல்லவா ஔவையார் பாடுகின்ற பொழுது அருமையாக அவருடைய பெருமையை பாடும்போது, முருகாடியேடிப்படி கோவணத்துடன் தந்து கொண்டு எங்குற்றோர் ஆண்டியானா எனது வினைபடி வரவும் அல்லவோ இப்படி நீ எங்கிருக்கலாம் என் ஆசானப்பன் பழனி மலையில். இந்த பழனி மலையில நீ ஞான பண்டிதன் அல்லவா? நீ பழத்திற்காக கோபப்படலாமா? நீ ஞான பழம் அல்லவா என்று அருணகிரிநாதரும் ஔவையாரும் அவரை வாழ்த்தி வணங்கிய அனைவரும் சொல்லக்கூடிய ஞான பண்டிதன். அவர் முத்தமுத்தாக பாடேன்னு சொன்ன மாத்திரத்திலே அபரஞானம் பரஞானம் என்ற 2 ஞானங்களும் அருணகிரிநாதருக்கு ஒரு சேர கிடைத்தது. பள்ளிக்கே செல்லாதவர் சந்த தமிழிலே 16,000 பாடல்களையும் பாடினார். அதுல 1331 பாடல்கள் என்று நமக்கு கிடைத்துள்ளது.
பாடலும் அதிலே உள்ளது. முத்து என்று அடி எடுத்து கொடுத்தவுடன் மனிதர்ந்த வெள்ளம் போல பாட ஆரம்பித்தார் அருணகிரிநாதர். முத்தை தருவத்தை திருநகையத்தை கரைசத்தை சரவண முத்தை கொருவித்து குருவரவன ஓதும் முக்கர் பரவன் சுருதிய முற்பட்டது கற்பில் திருவருள் 30 முகங்கள் தமிழரும் அடிவேன 10 தலைவத்தல் கணையரு வட்டை தீவற்றை பொழுதொரு வட்ட பரவட்ட திகழவானே பத்தர் திரதத்தை கருதியவர் செய்வுயனை தருவருள் பச்சர் துரத்தை தருவதொரு நாளே திட்டிய ஒத்த பதிவரணித்த பத வைத்து பைரவி தெற்கொட்ட நடிக்க கழுதொடு கழுதாட தொக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு சித்திரப்பவருக்கு திரிகடவென போதல் கொத்த பறைகொட்ட களமிசை பதை போக்கு பெரியன முதுகூலை பொற்பட்ட உடலை வெட்டி பலியிட்டு முழகரி கொத்து பழவொத்து பொருவல பெருமாளே பெருமாளே என்று பாடி தூங்கியவனை எழுப்பினார். எவ்வாறு தூங்குவாரோ அதே போல தூங்கினார். அதற்கு தன்னை விழித்தார். முருகனை வணங்கி நின்றார். ஞான பண்டிதன் சொன்னார், அருணகிரி ஓண்டனா என் புகழ பாடுதன சொன்னேன், அதுல எங்கேயாவது என் புகழ பாடுனியா? ராமாயணம் மகாபாரதம் இதையெல்லவா பாடியுள்ளார். 10 தலை என்று பகவான் தன்னுடைய சந்திராயத்தை எடுத்து அந்த சூரியனை மறைத்து இருளை வரும்படியாக செய்து அர்ஜுனனுடைய மகனாகிய அபிமன்யுவை கொண்டவனை அந்த ஜேஷ்டனை வெளிக்கொள்வதற்காக கண்ணன் செய்த காட்சியை அல்லவா பாடியுள்ளார். என்னுடைய புகழை எங்கே பாடினார் என்று கேட்க அருணகிரிநாதர் சொன்னார், முருகா அதனாலதான் நான் சொன்னேன், உன் புகழை நான் பாட முடியாது. நீ பேர் பெற்றவன், நான் எப்படி பாடுவேன்? அவர் சொன்னார், வயலூருக்கு வா. ஏன்னா வயலூர் ஒரு உயர்வான இடம். அறுவடை வீடிலே முருகன் அமர்ந்திருந்தார். அந்த வயலூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தலம் முருகன் விரும்பிய இடம். அந்த வயலூர் அவர் விருப்பப்பட்டு அங்கே இருந்ததால் தான் நம்முடைய வாரியார் சுவாமிகள் எங்கே எங்கே சொற்பொழிவு நிகழ்த்தினாலும் வயலூர் முருகனுடைய பெயரை சொல்லாது அவர் சொற்பொழிவு நிகழ்த்துவதே இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம். அதனுடைய பெருமையை சொல்ல வேண்டுமானால் ஒரு நாள் முழுவதும் வயலூர் எம்பெருமானுடைய புகழை சொல்லலாம். அந்த இடத்திலே அவர் வயலூரில் வைத்து பாடு என்று சொன்னதால் அருணகிரிநாதருடைய பாடல்ல பாதி பாடல்களுக்கு மேல வயலூரை சொல்லி இருப்பார். நம்முடைய பழனியிலே வந்து நின்று பாடிய போது கூட வயலூரா என்று சொல்லுகிறார். நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர சொரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம என்று பாடியவர் வயலூரா என்று நம்முடைய தண்டவாணி கோயிலே வந்து பாடினார் என்றார். முருகப்பெருமானுடைய விருப்பத்தை அறிந்த அருணகிரிநாதர் வயலூரின் பெருமையை பாடுகிறார். அப்பொழுது முருகன் சொன்னார், நான் ஏன் வயலூருக்கு வர சொன்னேன் தெரியுமா? நீ எதை எதை வச்சு பாடணும்னு கேட்டேல, நான் சொல்றேன் கேளு, அதையெல்லாம் வச்சு பாடு அப்படின்னு என்னுடைய 6 முகத்தை பாடு, 12 தோலை பாடு, இந்த கண்களை பாடு, கலக்கமான அதை பாடு, என்னுடைய சிச்சடிய பாடு. அப்ப முக்கிய தோல் அடி சிச்சடியினர் இந்த வயலூர பாடு, என் சேவல பாடி
என் மயிலப்பாடு, என் வேலைப்பாடு அப்படின்னு ஒவ்வொன்றையா எடுத்து சொல்லி அந்த பாடல்ல பாடி பாடலே நம் தண்டவாடி தெய்வம் பாடியது என்றால் அவன் விரும்பி அவன் வாயால் பாடிய பாடலை அவன் முன்னால் என்று நம்ம பாடினான். அந்த கண்டன் கடவுள் எவ்வளவு சந்தோஷப்படுவார். சாதாரண ஒரு மனுஷனே அவன் எழுதிய பாடலை நம்ம அவன் பக்கத்துல இருந்து பாடினா அவ்வளவு ரசித்து சந்தோஷப்படுகிறான் என்றால் நம்முடைய தண்டவாணி தெய்வம் அவரே பாடிய பாடலை அவர் முன்னால் போய் அந்த திருப்புகளை நம்ம பாடினா முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்காதா? இத்தனை கொடுமை செய்த சூரனை ஆட்கொண்ட அந்த பரம்பொருள் நம்மை ஆட்கொள்ள மாட்டானா? எனவே அவனுடைய புகழை பாடு. இப்ப நம்ம திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். பூச நிகழ்ச்சினா ஊர்ல உள்ள கதையை பேசுவதற்காக நம்ம இங்க வரல. கண்டனினுடைய கருணை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அவன் நாமாவை சொல்லணும். அந்த நாமா நம்மை உயர்த்தும். அவன் திருக்கோயிலை வளமாக வர வேண்டும். அவன் வேலையை வணங்க வேண்டும். அவன் புகழை பாட வேண்டும். இதையே நம்முடைய கடமையாக கொண்டு அவனிடம் எதையும் வேண்டாமல் அவன் புகழை நாம் பாடினால் நமக்கு எது எது தேவையோ அதை அறிந்த அந்த பேரறிவாளனாகிய கந்தன் நமக்கு வேண்டியதை தருவான். வேண்டுவார் வேண்டுவன நீவான் கண்டாயின. நம்ம எதை வேண்டுனாலும் அவன் கொடுப்பான். ஆனா நம்ம வேண்டாமல் இருந்தா நமக்கு எது தீப்பொறிகள் வர செய்ய அந்த தீப்பொறிகள் சரவண பெயரை விட அங்கே கவர்ந்தது 6 குழந்தைகள். சரவண பெயரையில் நீத்ததால் சரவணன் என்ற நாமத்தை பெற்றார். சரண் வனம். வனம் என்றால் காடு. சரண் என்றால் மூச்சு. நாணல். நாணல் புல்கள் நிறைந்த காடு. அதுல ஒரு கொள்கை. அதுல தாமரை மலரில் அந்த குழந்தை கவுண்டது. அது எதற்காக வந்தது என்று கட்டியவர் சொல்கிறார். அருவமும் ஒருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்ற பிரம்மமாய் நின்ற ஜோதி விளம்பரொரு மேனியாகி கருணையோர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆண்டு முடித்தன உலகம் இந்த உலகம் உயனா உலக மக்களாகிய நாம் உய கருணையோர் முகங்களால் அந்த 6 முகமை எப்படிப்பட்டதா? கருணை நிறைந்தது. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடனான மொழி பேசு முகம் ஒன்று, கூறும் மடியாக வினை கேட்ட முகம் ஒன்று, குந்திடுவரை வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுவடை சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்று. 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும். ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. 6 முகங்களோடு 12 கரத்தோடு கருணை நிறைந்தவனாக உலகம் உய்வதற்காக வந்தது. அப்படிப்பட்டவர் அந்த விராலிமலைக்கு வர சொல்லி அஷ்டமா சித்திகளை கொடுக்கிறார். அதன் பிறகு சொன்னா திருச்செந்தூருக்கு வாங்க. அப்புறம் திருச்செந்தூருக்கு அருணகிரிநாதர் போனா இவரும் பின்னாடி திருச்செந்தூருக்கு போறார். அங்கே சென்று நடன காட்சியை காட்டினார். தண்டையணி வெண்ணையும் கிங்கிணி சலங்கையும் என்று பாடுகிறார் என்றால் அங்கே அவர் நடன காட்சியை காட்டினார். அப்படி நடன காட்சியை அவர் காட்டினார் என்பதை நினைவு கூறும் முகமாக ஒவ்வொரு மாசி திருவிழாவிலையும் ஆவணி திருவிழாவிலையும் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்டிய அந்த நடன ஐதீக விழா
நடக்கிறது என்றால் நாம் அதையெல்லாம் வைத்துத்தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர தன்னுடையதை நாம் எப்படி பார்த்து தெரிய முடியுமா? ஞானத்தால் தான் உணர முடியும் அவனுடைய புகழை பாடினார். அதன் பிறகாக சொன்னார், அப்பா பழனிக்கு வாழ திரு ஆவினன்குடி ஆ என்று சொல்லக்கூடிய காமதேவ் திரு ஆவினன்குடி. திரு என்றால் லட்சுமி மங்கள், ஆ என்றால் காமதேவ், இனன் என்றால் சூரியன், கூ என்றால் வாயு, டி என்றால் நெருப்பு. இதெல்லாம் வழிபாடு செய்த அற்புதமான தலம் திரு ஆவினன்குடி. இந்த ஆவினன்குடியில தான் முருகப்பெருமான் வந்து முதலிலே நின்றார். அதன் பிறகாகத்தான் நம்ம பழனியில மேலே வந்து நின்றார். இந்த பழனியில அவர் எப்படி மேலே நின்றார்னா, அகஸ்திய மாமுனிவருடைய சீடன் அவர்தான் இடும்பன். அந்த இடும்பன் அகஸ்திய மாமுனிவர் சொன்னார், நீ கைலிக்கு போ, அங்கே இருந்து வரும்போது அந்த சக்தி மலையும் சிவகலையும் பெயர்த்து எடுத்துட்டு வான. இடுமன் செஞ்சா கையில போய் 2 மலையும் எடுத்த தூக்கணும்ல. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தண்டு வைத்து அதன் 2 பக்கங்களில 2 மலையை கட்டி தொங்க விட்டு அதை தூக்கி கொண்டே வந்தான். வருகின்ற பொழுது இந்த ஆவினன்குடிக்கு வந்த உடனே ஒரு ராஜா குதிரையில வந்தார். அவர் சொன்னார், என்னப்பா ரொம்ப களைப்பா இருக்கு, இந்த மலையை வேற தோல்ல தூக்கி சுமக்கியேன்னு. காலையில எழுப்பி கிளம்புன்னு. அவரு சரி ரொம்ப நல்லதா போச்சு, அதுக்கு தூக்கிட்டு போக கணம் வேற களைப்பு வேற அப்படின்னு அரண்மனையில போய் சாப்பிட்டா தங்கினார். காலையில எழுப்பி எடுத்தா மலை அசையல். இவன் யாரும் தெரியலையே, இந்த மலையை வச்சதை எடுக்க முடியலையே, நம்முடைய குரு கண்டிப்பாரு அவர் கொண்டு வர சொன்னாரு, நாம் இந்த மலையை எப்படி கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு வருத்தப்பட்ட. யாரு இவன் தெரியல. இந்த அரசனா வந்து இந்த மலையை கீழே வைக்கும்படியா சொன்னவர் யாருன்னு சொல்லும்போது நம்ம அப்பன் கடாயபாணி சின்ன பையனா நின்று மலை மேல அதை ஏறி நின்று சிரிக்கிறார். நீதானா, உன் வேலையா இது, நீதான் ராஜாவா வந்தியா, உன்னை என்ன செய்யற பாருன்னு அவர் விரட்டார். அந்த நேரத்தில் குழந்தையாக நீங்க சிரித்த கந்த கடவுள் அப்படியே அவருக்கு காட்சியை கொடுத்து, அவர் நீ என்னையே எடுக்கிறியா அப்படின்னு அவர் மீது வேலை விட, அருணகிரி நாதருக்கு எப்படி ஆட்கொண்டாரோ அதே போல இருமனையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று கடம்பனுடைய பெருமை அப்படிப்பட்ட. அந்த நேரத்தில் அகஸ்திய மாமுனிவன் ஓடோடி வந்து, முருகா நான் தான் அவனை அனுப்புறேன், நீ எதுவும் செய்கிறாத, அவனை விட்டு இடும்பன் பாவம் அப்படின்னு சொன்ன. சரி பரிசு போட்டு எழுப்பிவிட்டார். உடனே அவர் சொன்னார், நீ இந்த இடத்துல வந்து நின்றதால் இங்கே பழனி திருக்கோயிலுக்கு வந்து என்னை யார் யார் தரிசிக்கிறார்களோ அவர்களாம் இடும்பனாகிய உன்னை வணங்கி அதன் பிறகு என்னை வணங்கினால்தான் முழு பலனையும் பெறுவார்கள். எப்படி திருப்பதிக்கு சென்றால் அந்த பத்மாவதி தாயாரை கீழே வணங்கி செல்ல வேண்டுமோ, அதுபோல திருச்சானூர் சென்று திருப்பதி சென்று வழிபாடு செய்வதை போல பழனிக்கு வந்துள்ள நாம் அனைவரும் இடும்பன் இடும்பியை வணங்கி முருகனை வணங்கினால் உயர்வான ஒரு நிலையை அடையலாம் என்ற அருள் வாக்கை கொடுத்தான் கண்டாயுதபாணி. அதன் பிறகு அவர் கேட்டார், ஆமா நான் உனக்கு வரத்தை கொடுத்தாச்சு, இனி நீ உனக்கு என்ன வர வேணும் கேளுங்க. நம்மனா என்ன சொல்லிடுவா, முருகனே நம்ம பக்கம் பழனி ஆண்டவர் வந்து உனக்கு என்னமா வேணும்னா, இந்த உலகத்துல எது எது நிலை இல்லாதோ அதையெல்லாம் ஒரு
அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனா இதுதான் என்ன தெரியுமா கேட்டான், நான் எப்படி இந்த தோல்ல தண்டை வச்சு காவடி மாதிரி தூக்கி கொண்டு வந்து இந்த மலையை வந்து உன் இடத்துக்கு வந்தானோ, அதுபோல இந்த தைப்பூச நன்னாள்ல பங்குனி உத்திர நாள்ல காவடியை சுமந்து யார் யார் ஒரு சன்னதிக்கு வருகிறாரோ அவர்கள் எதை எதை கேட்கிறார்களோ அதை கொடுமுருகான்னு வேண்டினார். அப்ப அவருடைய கருணை இடுமன் எப்படிப்பட்டவர் பாரு. எனவே முருகனுக்கு எங்க பூஜை நடந்தாலும் அந்த பூஜை நிறைவு பெற வேண்டுமானால் இடுமன் பூஜை நிகழ வேண்டும். அது முடிக்கணும். இப்ப நம்மளே திருச்செந்தூருக்கு காவடி எடுக்க காவி உடுத்து கிளம்புறோம்னா காவி உடையை மாற்றுவதற்கு முன்னால், வெள்ளை உடையை அணிவதற்கு முன்னால் அந்த இடுமனுக்கும் பூஜை செய்து அவரை வழிபாடு செய்தால் முருகப்பெருமானுடைய பூஜை நிறைவானதாக நிறைவு பெறும் என்பது ஐதி. அப்படிப்பட்ட அந்த இடுமன் இதே பழனியிலே தான் அவர் இருக்கிறார். அவருக்கு அருளை கொடுத்துள்ளார். எனவே இந்த இடத்தில் வந்த நாம் முருகனை வணங்கிட்டு நேர போகணும். இடும்பனையும் வணங்கி சென்றால் இடும்பனும் சந்தோஷப்பட்டு வரத்தை கொடுப்பான். நம் ஆண்டியாக இருக்கக்கூடிய பழனி முருகனும் நமக்கு அருளை தரணும். நம்மலாம் என்ன நினைக்கிறோம்னா காலையில முருகன் ஆண்டி கோலத்துல நிக்கிறானாமே அவனை வழிபடுவதா, மாலையில அவன் ராஜ அலங்காரத்தோட இருப்பான் அப்ப போய் தான் வழிபடணும்னு நினைக்கிறான். ஆனால் அவன் ஏன் அப்படி நிற்கிறான் தெரியுமா? இந்த வேர்வட்டறிந்தது வேலையோ சூரனும் வெப்போம் அவன் கால்வட்டறிந்தது இந்தியன் தலைமேல் அயன் கையெழுத்தே. நமக்கு என்ன என்னெல்லாம் வரணும் அப்படிலாம் நம்ம தலையில எழுதி இருக்கானே, எழுதி இதெல்லாம் இவனுக்கு வரும்னு கை சான்று போட்டிருக்கார் பிரம்மா. அவன் போட்ட கையெழுத்து அழிந்துட்டுனா அவன் போட்ட எதுவும் நடக்காது. ஏன் அப்படி சொல்றோம்னா, ஒருவர் இந்த இடத்திலே இருந்து பல விதமான செயல்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன். அவரிடம் ஒருவன் நட்பாக இருந்தான். அவன் வந்து சொன்னான், எனக்கு ஒரு 50,000 ரூபாய் அவசரமா தேவை, தருவியா? 6 மாதத்துல திருப்பி தாரேன்னு. இவர் யோசிச்சார், என்னடா யோசிக்க, இவன்ட கொடுத்து இந்த பணத்தை நான் எப்படி வாங்குவேன்னு நினைக்கிறியா? கவலையே படாத, கண்டிப்பா நான் தாரேன். உனக்கு என் மேல சந்தேகம் இருந்தா நான் உனக்கு ஒரு நோட்டு எழுதித்தாரு. பத்திரத்துல இவருடைய பையனாகிய நான் இவருடைய பையனாகிய இவனிடம் 50,000 ரூபாய் வாங்கி உள்ளேன், 6 மாசத்துல திருப்பி தருவேன்னு பத்திரம் எழுதி தந்தா தரையா? சரி எழுதித்தா அப்படின்னு. 2 பேரும் நண்பர்கள். எனவே அவன் பத்திரம் வாங்கி எல்லாம் எழுதி கொண்டு போய் கொடுத்தான். இவரும் என்ன செய்த, பத்திரம் கொண்டு வந்துட்டியா குடு அப்படின்னு வாங்கிட்டு 50,000 கொடுத்துட்ட. அவன் நேர போயிட்டான் வாங்கிட்டு. இவரும் பத்திரத்தை கொண்டு போய் வச்சுட்ட. 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. டேய் 6 மாசத்துல தரேன்ல, எந்த காசுன்னு தாரண்டா ஒரே பெறுவேன் பாரு. ஏன்னா இப்ப யாரு கடன் கொடுத்தாலோ அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கணும், வாங்கினதான் வாங்கணும். அப்படி நிலைமையிலதான் இன்னைக்கு இருக்கு. எனவே இவன் ஞாபகப்படுத்தி கேட்டான், இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு 5 வருஷம் ஓடிச்சு. அதன் பிறகு அவனை கேட்டான், 5 வருஷம் ஆயிட்டுடா, 6 மாசத்துல தரேன்னு 6 வருஷம் இருக்கியேன்னு, இதுக்கு என்ன செய்யலாம்னு இன்னும் ஒரு இவருடைய நண்பர் வக்கீலா இருந்தார். அந்த வக்கீல்கிட்ட போய் கேட்டார், இவன் ஏன்டா 6 மாசத்துல தாரேன்னு 50,000 ரூபாய் வாங்கினா, இன்னைக்கு 6 வருஷம் ஆயும் கொடுக்க ஏதாவது எழுதி வாங்கிருக்கு? எழுதி வாங்கியிருக்கேன், பத்திரம் எல்லாம் வந்தேன். அப்படியா? சரி நாளைக்கு அதை எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு வாங்க. காலையில எடுத்துட்டு
எல்லாம் சரியா எழுதியிருந்து அதன் பிறகு பத்திரத்தை மடிச்சாரு. இவரு கையில கொடுத்துட்டு 5 பைசா நீ அவன்கிட்ட வாங்க முடியாதுன்னு. ஏன்டா இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் படிச்சுட்டு அவங்க போய் 5 பைசா வாங்க முடியாதுன்னு ஏன் சொல்ற? நீ நேற்று நம்ம எப்படியாவது வாங்கிடலாம்னு சொன்னீங்க, ஏன் வாங்க முடியாதுன்னு சொல்றேன்னு. அவர் சொன்னார், பத்திரத்துல எழுதியிருக்கதான் கரெக்டு தான், ஆனா இவன் தான் வாங்கியிருக்கான்னு கீழே கையெழுத்து போடாம கொடுத்துருக்கானே, நீயும் பார்க்காம வாங்கி உள்ள வச்சிருக்கே, கையெழுத்து இல்லைன்னா எப்படிடா செல்லும்? ஒன்னையும் உள்ள வச்சிருவான், என்னையும் உள்ள வச்சிருவான். அதனால நீ பேசாம போ, அன்போட வாங்கினா வாங்கு, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு கொடுத்தேன். அப்ப அந்த கையெழுத்து இல்லாம இருந்தா ரோட் நோட்டுக்கு எவ்வளவு மதிப்பு இல்லையோ, அதுபோல கண்ணனுடைய திருவடி பட்டு நம்ம பிரம்மாவினுடைய கையெழுத்து அழிஞ்சிட்டுனா அவன் என்னென்ன எழுந்தாலும் செல்ல முருகன் அதையெல்லாம் பார்த்து கொள்வான். எனவே சொன்னார், அவனுடைய அருள் பட்டு பிரம்மா எழுதிய தலையெழுத்து அழிந்ததுன்னு. அப்ப முருகனை வணங்கிட்டு என் தலையில ஏன்டா இப்படி எழுதிட்டாரோ அப்படின்னு நம்ம வருத்தப்படணுமா? வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எப்ப எது நடக்கணுமோ அதை அந்தந்த நேரத்துல கந்தன் தருவான். நமக்கு நாட்கள் நம்முடைய வினையின் காரணமாக கொஞ்ச நாள் தள்ளி போறோம். அதற்காக நம்ம காவல் தான் இருக்கணும். ஒரு டாக்டர்கிட்ட சாதாரண ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கினாலே ஒரு 2 மாசம் சாப்பிடு, அப்புறம் பார்ப்போம். அது 10 நாளையில அவன் செய்யணும்னா நம்ம சஞ்சித முட்டை இவ்வளவுன்னா இருக்கு, அந்த வினை கழிந்தால் அல்லவா அவன் தருவான். அவனுடைய கருணை இருப்பதால் அது வேகமாக நிறைவேறும். எனவே தலைக்கு வந்தது தலைப்பாக போகும் அப்படின்னு சொன்னது மாதிரி அவன் அழிச்சான். அதுபோல அவனுடைய கருணை நமக்கு இருந்தா, போன வருஷம் வரைக்கும் நான் நல்லாதான் இருந்தேன், இப்ப சனி இங்க இருந்து அங்க போயிட்டு ராகு அங்க இருந்து இங்க வந்துட்டுன்னா இந்த கிரகங்கள் எல்லாம் அந்த அருள்மிகு தண்டாயுதபாணி தெய்வத்தை வழிபாடு செய்தால் அது நம்மை ஒன்றும் செய்யாது. குமரேசர் இருதாலும் சிரமம் சரணையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றேன் நாடன் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கோன் செய்யும். இறைவனுடைய திருவடி அவனுடைய 27 நட்சத்திரங்களை உடையவனான அவன் 27 அவயங்களிலே போட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்களை கொண்ட அவன் நமக்கு கருணை புரிவானே. ஆனால் நாடன் செய்யும் வினைதானன் செய்யும் எதையாவது வந்து நம்மை தாக்குமா? எனவேதான் அருணகிரிநாதர் இன்னொரு பாடலிலே பாடுகிறார், காலனை அணுகாமல் உனது காலில் வழிபட அருள்வாயே, ஆதி அயனோடு தேவ சுரர் உலகால வகையொரு சிறை மீள. காலனை அணுகாமல் உனது காலில் வழிபட அருள்வாயே. அந்த இறைவனுடைய கருணை இருந்தால் கூச்சாலும் ஒன்ன செய்ய முடியாது. கார்மா மிசை காலன் வரின் ஏர்மா மிசை வந்து எதிரப்படுவார், தார்மார்வர்களாரி தராரியனும் கூர்மா வடிவத்தோடு வேலவனேன்னு. அந்த வேலவனுடைய கருணை நமக்கு இருக்குமே ஆனால் நாளும் கோளும் நம்பும் அடியார்களுக்கு நல்லனவே செய்யும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அருள் செய்த பரம்பொருள் அல்லவா அவன். அதல சேடனாராட அபிலமீறி மீதாட அபிலகாரி தானாட அவளோடு அன்று அப்படின்னு அவர் பாடுகின்ற பொழுது சொல்கிறார், வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வர வேண்டும் முருகா சண்முகா, மயிலுமாடி நீயாடி வர வேண்டும் தடவாணி தெய்வமே என்று வணங்கியவுடன் ஆடி வந்து அருளை தந்தவர் நமக்கும் அருளை தருவார்.
அந்த நம்பிக்கையோடு அவனை வழிபாடு செய்தார், அவனை பக்தியோடு வழிபாடு செய்தார். ஒரே ஒரு பாடலை பாடி நான் நிறைவு செய்கிறேன். காலத்தின் அருமை கருதி அடுத்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்புக்கு இடம் கொடுத்து நம்முடைய பகுதியை நிறைவு செய்யும் நேரம். பக்தியால் யானுனை பலகாலம் பற்றியே மாதிரு புகழ் பாடி முன்னே மாறன பெருவாழ் முக்கியே தேவதற்கருள்வாயே உத்தமதான சர்க்குணனேய ஒப்பிலா மாமணி கிரிவாச வித்தகாயான சத்தினிவால வெற்றி வேலாயுத பெருமாளே. அந்த வெற்றி வேலாயுதம் அந்த பெருமாள் பக்தியோடு வழிபாடு செய்தார். ஓடோடி வந்து அவன் நமக்கு அருளை தருவான். அப்படிப்பட்டவர் நிறைவாக அனுபூதியிலே அவர் சொன்னது போல ஆடும் வரிவேல் அணிசே கலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செல்வில் சாடும் தனியானை சகோதரனே. அப்படி இறைவனை பாடக்கூடியதே எனக்கு வேணும் அப்படின்னு முருகன்ல பிரார்த்தனை பண்ணி அவனுடைய அந்த புகழை பாடுற திருப்புகழை பாடினால் எல்லாவற்றையும் தருவான். முருகன் எங்கே இருக்கிறான்? நம்முடைய மன குகையிலே இருக்கிறார். திருப்பது திருப்புகழ் படிப்பவர் மனதில் உரைகிறான். மனதிலே இருக்கக்கூடிய இறைவனை திருப்புகழ் பாடுவதன் மூலமாக அவனுடைய கருணையை எளிதிலே பெறலாம். அப்படிப்பட்ட அந்த இன்பம் தான் பேரின்பம். எனவே திருப்புகழ் இன்பம் என்பது அவ்வளவு உயர்வானது என்று கூறி இந்த திருப்புகழ் இன்பத்தை நாம் சிந்திக்க நமக்கு இவ்வளவு நேரமும் ஒரு வாய்ப்பை கொடுத்த பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலில் உள்ள இணையாணையர் அவர்களுக்கும் தக்கார் அவர்களுக்கும் சேரல்வர் அவர்களுக்கும் விழா குழுவினருக்கும் வருகை பெருந்தருக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் இந்த ஆலயத்தினுடைய ஆலய பணியாருக்கும் அருமையான ஒலிபெருக்கியை கொடுத்த சகோதரருக்கும் காவல்துறையினருக்கும் அனைவருக்கும் நன்றியை மனமுகந்து கூறி பாராட்டி அந்த இறைவன் நமக்கு குருவாக வந்து ஆட்கொள்ள வேண்டும் என்று அந்த கந்த கடவுளுடைய திருவடியை வணங்கி உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் தருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே 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 ஆறு கடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேப்பை கோர செய்தனிவேல் வாழ்க கொப்புடம் வாழ்க செவ்வேலேறிய மண்ணி வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போதனடி காட்டும் வெண்ணை பைவாண்மை மெய்கண்டான் சன்னதிக்கால் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் ஒளில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மனபுரியான் திருமலவை நேருடைய தலைகமாதோ. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, தண்டாயுதபாணிக்கு, தண்டாயுதபாணிக்கு, தண்டாயுதபாணிக்கு அரோரா. அனைவருக்கும் முருகனுடைய கருணை பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நீங்கள் அனைவரும் உடல் நலம் நீராக நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் பெற்று வாழ அந்த தண்டாயுதபாணியினுடைய திருவடியை வணங்கி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சாமி திருக்கோயில் தைப்பூச திருவிழா நிகழ்ச்சியில் 5வது ஆகிய இன்று 2வது நிகழ்ச்சியில் திருப்புகழ் இன்பம் என்ற தலைப்பில் சிறப்பான ஒரு பக்தி சொற்பொழிவு வழங்கிய திருவாவடுதுறை திருமதி கோமதி திருநாவுக்கரசு அவர்களுக்கு திருக்கோவில் சார்பில் நன்றி தெரிவித்துள்ளோம். திருமதி கோமதி திருநாவுக்கரசு அவர்களுக்கு திருக்கோவில் சார்பில் பரிவட்டம் மலர் மாலை பிரசாதம் வழங்கப்படுகிறது.